பட்டாசாலை உரிமையாளர்களையோ பட்டாசாலை தொழிலாளர்களையோ காப்பாற்ற திறனற்ற அரசாக திமுக அரசு உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கடுமையாக சாடியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் லைன் மற்றும் சாட்சியாபுரம் பகுதியில் அதிமுக பூத் செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. அப்போது ரிசர்வ் லைன் பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் இளைஞர்கள் தேடி வந்து இணைவதாக குறிப்பிட்டார். பட்டாசாலை உரிமையாளர்கள் மற்றும் பட்டாசாலை தொழிலாளர்கள் ஆகிய இரு தரப்பினரையும் திமுக அரசு காப்பாற்ற தவறிவிட்டது என்றும் சாடினார். திமுக ஆட்சியில் விருதுநகர் மாவட்டம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு இருப்பதாக கூறிய ராஜேந்திர பாலாஜி, இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று தெரிவித்தார். எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது, புரட்சித்திலே அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். இன்றைக்கு திமுக ஆட்சியில் எந்த புதிய திட்டங்களும் சிவகாசி பகுதிக்கோ விருதுநகர் மாவட்டத்துக்கோ வரவில்லை. ஏன் தமிழ்நாட்டுக்கே கிடையாது. அவர்கள் எண்ணமெல்லாம் விளம்பரம் செய்வது. விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. இது ஒரு அற்புதமான வரி. அந்த வரிக்கு இணையா வாழக்கூடியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். விளம்பரம் செய்துதான் அவர்கள் வாழ்றார்கள். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாததுக்கு விளம்பரம் பண்ணாங்க 100 ரூபாய்க்கு. ஆனால் அண்ணா திமுக ஆட்சியில் செய்த திட்டங்கள், ஆயிரக்கணக்கான திட்டங்களுக்கு எந்த விளம்பரம் இல்லை. ஆனால் மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஏழை எளிய மக்களுக்கு தெரியும், படைப்பாளிகள் பாட்டாளிக்கு தெரியும், பட்டாசு தொழிலாளிகளுக்கு தெரியும். அண்ணா திமுக அமைச்சராக இருந்த கேட்டிராந்திர பாலாஜி எவ்வளவு பணியாற்றினான். பட்டாசு ஆலைகளுக்கு பூரா சாலை போட்டு கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி. அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் அந்த பணியை நான் கேட்டு செய்தேன். எல்லா பட்டாசு ஆலைகளுக்கும் சாலைகள் போட்டோம்.